அப்படின்னா x1 வந்து 5, சூப்பர். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கார்ட்டீசியன் ஃபார்மோட ஃபார்ம். y1 வந்து -4. ம். y மைனஸ் y1 டிவைடட் பை n m. z1 வந்து சார் 6 அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ப்ளஸ் எழுதுங்க. லாம்டா 3 y1 வந்து எவ்வளோ சொன்னால் -4, z1 எவ்வளோ சொன்னால் 5 எல் மைனஸ் வேல்யூ என்ன? 4 எல் வேல்யூ டைரக்ஷன் வேல்யூ இங்கே இருக்குது கரெக்டுங்களா? எல்எம்எனோட L வேல்யூ. ஒரு 3. m வேல்யூ 7 அண்ட் n வேல்யூ 2. அப்போ நம்ம என்ன போகிறோம், இது வந்து வெக்டர் ஃபார்ம் மாற்ற போகிறோம், இது வெக்டர் ஃபார்ம் ஃபர்ஸ்ட் மாற்ற போகிறோம். இது யாரு? ஏ வெக்டர். சொல்லுங்க, ஏ வெக்டர் வேல்யூ என்ன? 5i வெக்டர் மைனஸ் 4j வெக்டர் ப்ளஸ் 6k வெக்டர் கரெக்டுங்களா? அதே மாதிரி இது பி வெக்டருக்கு மாற்றுங்க. பி வெக்டருக்கு மாற்றினது 3i வெக்டர் ப்ளஸ் 7j வெக்டர் ப்ளஸ் 2k வெக்டர் கரெக்டுங்களா? அப்போ நம்மளுக்கு என்ன கேட்குறான், கார்ட்டீசியன் ஃபார்ம் இருக்குது, நீ வெக்டர் ஃபார்ம் எழுத சொல்கிறோம். அப்போ வெக்டர் ஃபார்முக்கு என்ன? வெக்டர் ஃபார்ம் ஃபார்முலா என்ன கண்ணு? ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ் லேம்டா பி வெக்டர். அவ்வளோ ப்ளஸ் லாம்டா பி வெக்டர். நான் சொல்கிறேன் கண்ணு, ஏ வெக்டர் வேல்யூ என்ன? 5i minus 4j 6k. ஓகே. பி வெக்டர் ப்ளஸ் லாம்டா 3 ம் ப்ளஸ் 7j 2k. இங்கே வந்து லேம்டா இஸ் நாட் ஈக்குவல் 0 ஸ்கேலர்னு சொல்லிடுவோம். அதை ஃபஸ்ட் வந்து எழுதிக்கணும். இதுதான் நம்முடைய கான்செப்ட். சரிங்களா? அப்போ வெக்டர் ஃபார்ம் கொடுத்து கார்ட்டீசியன் ஃபார்மோ இல்லை கார்ட்டீசியன் ஃபார்ம் கொடுத்து வெக்டர் ஃபார்மோ எது வேணால் நம்மளுக்கு கேட்கலாம். நம்ம ரெடியாக நம்ம எழுதி பழகிக்கணும். சரிங்களா? இது வரைக்கும் என்ன டவுட் இருக்குதா? அப்போ உங்களுக்கு நிறைய சிலபஸ் ரீட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு இதுதான் ஒரே ஒரு